ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை கிச்சன். இப்போ நம்ம வந்து ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி சூப்பு வந்து பார்க்க போகிறோம். நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி சூப்பை வச்சு சாப்பிட்டா உங்களுக்கு வெயிட் அதிகமாக ஆகாது. நமக்கு சூப்பு குடித்தா அது ஒரு நல்லது, உடம்புக்கு வெயிட் லாஸ் ஆகிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன பண்ண போகிறோன்ட்டு நம்ம எப்படி பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கிறேன், ஒரு கனமான இதுக்கு வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு ஒரு அரை ஸ்பூன் தான் ஆயில் விட்டேன். அதில் பூண்டும், சாப் பண்ண பூண்டும் இஞ்சியும் போட்டு நல்லா சாட்டட் பண்ணணும், நல்லா வதக்கணும். அந்த சிம் தீயில வச்சுட்டு நல்லா வதக்கி விடணும். ஏன்னா அப்போ தான் அது வந்து நல்லா வதங்கும். சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 3 சின்ன வெங்காயம். அந்த சின்ன வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கிறதையும் நல்லா வந்து வதக்கி விட்டணும் அந்த ஆயிலையே. பட்டர்லாம் போடக்கூடாது, ஏன்னா வந்து இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க சாப்பிட்ற சூப்பு. அதனால் இந்த வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க சாப்பிட்ற சூப்புன்றதுனால இங்கே ஆயில் அதிகம் கொஞ்சமாக தான் ஆயில் விடணும், பட்டரும் சேர்த்துக்கக்கூடாது. இது நல்லா வதங்கி வரணும். வீட்டில் இருக்கிறத காய்கறிகளை வச்சே நான் அந்த சூப் பண்ணி காட்ட போகிறேன். கேரட், பீன்ஸ் போட்டிருக்கேன். அதை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா அது வந்து வதங்கி வரும்போது தீ ஜாஸ்தி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு குக்கர்லலாம் அடியில் வந்து கருப்பாயிரும், கொஞ்சம் அடி பிடிச்சா மாதிரி ஆகிடும். அதனால் பொறுமையாக கொஞ்சமாக தீ வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா அப்படி வதங்கி வந்ததும் அதுக்கப்புறமா நம்ம இந்த சூப்புக்கு தேவையான உப்பு போடுறேன். அரை ஸ்பூன் உப்பு. நான் 2 பேருக்கு தேவையான சூப் செய்கிறேன். அரை ஸ்பூன் உப்பு போட்டு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டு நம்ம அதில் நல்லா ஒரு 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். நல்லா 2 கப்பு வரணும் இல்லையா, அதனால் நல்லா வதக்கி விட்டுட்டு 2.5 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா அதில் விசில் போட்டு நல்லா வேக வச்சிடணும் நம்ம. ஏன்னா அப்போ தான் நல்லா காய்கறிகள்லாம் வெந்து வந்துடும். அதனால் 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அது நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் போட்டு விசில் போட்டு மூடி விட்டுருங்க. ஒரு நல்லா 4-5 விசில் வரட்டும், நல்லா வெந்து வரட்டும். அப்போ தான் உங்களுக்கு வந்து வெந்து வரும்போது அந்த காய்கறியில் இருக்கிற எசன்ஸ்லாம் நல்லா இறங்கி நல்லா மசிச்சு வந்துடும். நல்லா இங்கே பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு இல்லைங்களா. இந்த மாதிரி தான் வந்தால் போதும். இது வெயிட் லாஸ் சூப்புன்றதுனால நம்ம தேவையில்லாத வேறு காய், இந்த உருளைக்கிழங்கு, இந்த வெஜிடபிள்ஸ் நிறைய வேணும்னா நம்ம எவ்வளோ வெஜிடபிள்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம வெயிட்டுக்கு இதுக்கு போகாத அளவுக்கு பார்த்து நம்ம வந்து நெய்யெல்லாம் சேர்த்துக்காமல் பண்ணணும். பாருங்கள், நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா சூப் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, நல்லா கொஞ்சம் அது வந்து நமக்கு சூப்பு கன்சிஸ்டன்சி வந்து திக்னஸ் கறதுக்காக தான் நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை ஊற்றுறோம். ஆனால் வந்து இதை நம்ம மசிச்சும் விடலாம். ஏன்னா பொடியாக அரிஞ்சு வச்சுக்கிறதுனால நான் மசிச்சு விடலை. நான் ஒரு ஸ்மேஷர் வச்சு கூட நம்ம மசிச்சுட்டு நம்ம அந்த காய்கறிலாம் கீழே போட்டு அப்படியே சேர்த்து சாப்பிட்ணுன்றதுனால தான் நம்ம மசிச்சு விட்டாலும் விட்டுக்கலாம், நம்ம அப்படியே கடித்து சாப்பிட்டாலும் இப்படி செஞ்சால் அப்படி இருக்குன்ற லிஸ்ட்டில் இந்த வெயிட் லாஸ் ரெசிபி சூப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டிலே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் கொத்தமல்லி இலைகளை தூவி நம்ம இறக்கி நம்ம பெப்பர் போட்டிருக்கோம் இல்லையா, நம்ம காரம் பத்தலைன்னா கொஞ்சம் பெப்பரை சேர்த்து நம்ம சூப்பை சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி இலைகளை சேர்க்கலை, நான் வீட்டில் கொத்தமல்லி இலைகள் இல்லை. அதனால் நீங்கள் வீட்டில் இருந்தால் கொத்தமல்லி இலைகளை சேர்த்து பெப்பரும் சேர்த்து நீங்கள் பரிமாறலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ஸ்ப்ரிங் பண்ணி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தாள் இருந்தால் பொடியாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் பிகினராக இருந்தால் கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.